எதுக்கு அவங்களெல்லாம் ஏமா தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற? அண்ணா அவங்க ஒன்னும் கோச்சுக்க மாட்டாங்க. நீங்களும் தூங்கலையா? என்னாச்சு? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? அதெல்லாம் எந்த டென்ஷனும் இல்லை. காவேரிக்கு ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கா, அதான் துணைக்கு உங்க கூட. நான் பயந்தே போயிட்டேன். சரி வா காவேரி வா. தேங்க்ஸ் ப்ரோ. ஏய் போய் தூங்கு, தயவு செஞ்சு மற்றவங்களையும் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணாத, புரியுதா? தேங்க்ஸ் ஃபார் தி அட்வைஸ் பிரதர். குட் நைட். பால் குட் நைட். வாய் அடிக்காம சும்மா இருக்க மாட்டியா? அண்ணி ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? பவானி ரம்யா யாரையுமே காணோம், எங்க போனாங்கன்னே தெரியல. காணுமா? எங்கயாவது பேசிட்டு இருப்பாங்க, காணாமலாம் போயிருக்க மாட்டாங்க. காணாம போனதான் நல்லா இருக்குமே. வாய் உனக்கு. வா அமைதியா வந்து படுத்து தூங்கு. காவேரி வா உள்ள வா. ஐயோ இப்ப போனா மாட்டிப்போம், ஃபர்ஸ்ட் எல்லாரும் தூங்கட்டும். சரியா? சரி. இப்ப நம்ம போனா டேஞ்சர். அண்ணி எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க, ஆனா என்னன்னுதான் புரியல. காவேரி என்னமோ பண்ணட்டும், நம்ம நிம்மதியா தூங்கலாம். வா காவேரி. ஐயோ அண்ணி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம வேணா சீட்டு விளையாடலாமா? மணி என்ன? என்ன வாரனா என்ன அண்ணி, எனக்கு தூக்கம் வரல, வாங்க விளையாடலாம். அப்படியா? அப்போ ஒரு ஆட்டத்தை போடலாமா? துளசி என்ன இது இந்த நேரத்துல பாட்டை போட்டு ஆட போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். சித்தி பாட்டு போட்டு ஆட போறதெல்லாம் இல்ல, சீட்டு விளையாட போறோம். சித்தி நீங்களும் வரீங்களா? ஆஹா நான் வரல, எனக்கு அதெல்லாம் விளையாட தெரியாது. சரி வாங்க நம்ம விளையாடலாம். உள்ள வா. சரி நாம அங்க மீட் பண்ணுவோம். மேகலா பயங்கரமான ஆள் தான். அம்பலம் வீட்டுக்குள்ளேயே ஸ்பை வச்சிருக்கா போல. மேகலா லெவலே வேற. விடிய விடிய லைட் போட்டு வச்சிருக்கா, யாரு கரண்ட் பில்ல கட்டுறது? விடியட்டும், இவ்வளவு நான் வச்சுக்கிறேன். இப்ப அவ லைட் ஆஃப் பண்ண போறாளா இல்லையா? ஆம்பளை வேஷம் போட்டது உனக்கு கோவம் அதிகமா வருது, கொஞ்சம் பொறுமையா இரு. லைட் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறமா போலாம். இங்க பாரு, கண்டிப்பா அவ ஆஃப் பண்ணுவா. சரி இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். நீ போ, தள்ளு. பாத்து போ. போ. அக்கா துளசியும் காவேரியும் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சீட்டா? சீட்டு விளையாடுறாங்களா? அந்த அம்மா இல்ல, 2 பேர் தான் விளையாடுறாங்க. அமராவதி அப்படின்னா ஒரு கை குறையும், நான் வேணா போயிட்டு வந்துருவா. செருப்பு. ஐயோ சாரிமா. காவேரி சரியில்லை, தப்பா இருக்கா, ரொம்ப தப்பா இருக்கா. முதல்ல அவளை சரி பண்ணி துளசி கிட்ட இருந்து அவளை பிரிக்கணும். இந்த குடும்பத்துக்கு கிறுக்கு புடிச்சு போச்சு. உண்மையான மருமக நான் தானே. என்ன விட்டுட்டு ஏன் எல்லாரும் துளசி கிட்டயே சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க? துளசி என் அழகுக்கு ஈடாவாளா? ரம்யாவை காணுமே, பாத்ரூம்க்கு போயிருக்காளோ? ரம்யா, ரம்யா, ரம்யா எங்க போனான்னு தெரியல. நான் முடிச்சிட்டேன். நான் தான் வின்னு. சரி போதும், படுக்கலாமா? தூங்கலாம். ஓகே எடுத்து வைங்க. நான் இங்கே படுத்துக்கிறேன். சரி ஓகே, படுத்துக்கோ.
அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவை திறங்க. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அத்தை, ப்ளீஸ். பாத்துட்டாங்களா? என்னடி நடக்குது? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. அத்தை முழுசா நனைஞ்சாச்சு, எதையும் மறைக்க முடியாது. முதல்ல கதவை திறங்க. ஐயோ, என்ன சொல்றாங்க? நனைஞ்சாச்சா? என்ன சொல்ற? இவளுக்கு வேற வேலை இல்ல. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அத்தை கேக்குதுங்களா? தயவு செஞ்சு கதவை திறங்க அத்தை. ஆஹா, இது வேற மாதிரி போகுதே. வேற மாதிரிடா? என்ன சொல்ற? அத்தைய சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகம்? நடத்த மேல சந்தேகம் வந்துருச்சு. நடக்கிறதுல அப்படி என்ன சந்தேகம்? ப்ளீஸ் நீ வேற கொல்லாத. நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. அத்தை அம்மா நீ போய் படு போ. நல்லா தூங்குற மாதிரி நடி. யார் தட்டினாலும் நீ எந்திரிக்காத, சரியா? நீ போய் படு போ. போமா அத்தை. அம்மா படு படு. தயவு செஞ்சு கதவை திறங்க அத்தை. அத்தை ரம்யா, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க?